என் அன்பு குழந்தையே, ஏன் இப்படி கலங்கிப் போய் அமர்ந்திருக்கிறாய்? உன் மனதிற்குள் ஓடும் போராட்டங்கள் எனக்குத் தெரியாது என்று நினைக்கிறாயா? உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தனிமையில் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ என்னை பார்த்து கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலில் ஒன்றை ஆழமாகப் புரிந்து கொள். நீ தனியாள் கிடையாது. இந்த உலகம் உன்னை தனிமையில் விட்டிருக்கலாம். உன்னை நேசித்தவர்கள் உன்னை புறக்கணித்திருக்கலாம். நீயே உன்னை வெறுக்கும் அளவிற்குச் சூழ்நிலைகள் உன்னை அழுத்தியிருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னைச் செதுக்குவதற்காகத்தான் என்பதை நீ ஏன் மறக்கிறாய்? ஒரு கல் ஊழியால் அடிபடும்போதுதான் சிலையாக மாறுகிறது. ஒரு தங்கம் நெருப்பில் உருகும்போதுதான் ஆபரணமாக மாறுகிறது. இப்போது நீ அனுபவிக்கும் இந்த வேதனைகள் எல்லாம் உன்னை ஒரு மாபெரும் வெற்றிக்காக தயார் செய்யும் நெருப்பு என்பதை மறந்துவிடாதே. உன் முதுகில் குத்தியவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் என அனைவரையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நான் பதில் சொல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக நீ உன் மனதை வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும். யாமிருக்க பயமேன் என்று நான் சும்மா சொல்லவில்லை. என் வேல் உனக்கு முன்னால் ஒரு கவசமாக எப்போதும் இருக்கும். அந்த வேல் அசுரர்களை மட்டும் அழிப்பதற்கல்ல, உனக்குள்ளிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை, பயத்தை, தாழ்வு மனப்பான்மையை அடித்து நொறுக்குவதற்கும் தான். நீ தோற்றுப் போய்விட்டதாக நினைக்காதே. நீ இப்போது விழுந்திருப்பது மீண்டும் எழுந்து ஓடுவதற்காகத்தான். விழுந்த இடத்திலேயே படுத்துக் கிடப்பது வீரம் கிடையாது. தூசியை தட்டிவிட்டு எழுந்து நில். உன் வாழ்வில் நடந்த கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து ஏன் வருந்துகிறாய்? கடந்த காலம் முடிந்துவிட்டது. அது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். எதிர்காலத்தைப் பற்றி பயப்படாதே. உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. இன்று உனக்கு மூடிக்கொண்டிருக்கும் கதவுகள் எல்லாம் நாளை ஒரு பெரிய வெற்றிக் கதவை திறப்பதற்காவே என்பதை நீ ஒரு நாள் உணர்வாய். உனக்கு யாருமே இல்லை என்று தோன்றும்போது கண்களை மூடி என் பெயரை ஒருமுறை சொல். உன் இதயத் துடிப்பில் நான் கலந்திருப்பதை நீ உணர்வாய். என் 12 கண்களும் உன்னைச் சுற்றியே இருக்கின்றன. என் 6 முகங்களும் உனக்கான வழியைக் காட்டிக்கொண்டே இருக்கின்றன. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னோடு நிழலாக வருவேன். நீ களைத்துப் போகும்போது உன்னை என் தோளில் சுமப்பேன். உலகம் உனக்குக் கொடுத்த காயங்கள் பெரியதாக இருக்கலாம். ஆனால் நான் உனக்குத் தரப்போகும் ஆசீர்வாதம் அதைவிடப் பெரியது. நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிடச் சிறந்த ஒன்றை உனக்குத் தரவே நான் காத்திருக்கிறேன். ஒரு கதவை நான் அடைக்கிறேன் என்றால் உனக்காக ஒரு மாளிகையைத் திறக்கப் போகிறேன் என்று அர்த்தம். என் கணக்கு ஒருபோதும் தப்பாது. உன் உழைப்பை நீ நிறுத்திவிடாதே. மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தும்போது அமைதியாக இரு. உனக்காக நான் பேசுவேன். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி வைப்பேன். அதுதான் நான் உனக்குத் தரும் பரிசு. ஆனால் அதற்கு உனக்குத் தேவையானது பொறுமை மற்றும் என் மீதான நம்பிக்கை மட்டுமே. இந்த நிமிடம் முதல் ஒரு முடிவெடு. இனி நான் ஆழமாட்டேன், இனி நான் கலங்க மாட்டேன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே. நம்பிக்கைதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். உழைப்பைக் கொடு, மீதியை என்னிடம் விட்டுவிடு. நீ இழந்தவற்றை விட பல மடங்கு மேலான ஒன்றை உனக்குத் தருவது என் பொறுப்பு. என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரைத் துடைத்துக்கொள். உன் முகத்தில் புன்னகை வரட்டும். இதோ உன் கைகளைப் பிடித்து நான் வழிநடத்துகிறேன். உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் என் பார்வை உன் மீது இருக்கும். உனக்கு ஒரு துன்பம் என்றால் அது முதலில் என்னைத்தான் தாக்கும். என் வேல் இருக்கும் வரை உனக்கு ஏது அச்சம்? தைரியமாக இரு. வெற்றி உன்னுடையது. நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சரவணபவ.